ஏசாயா 4ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை எப்படி இருக்கும்? அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு எப்படி இருக்கும்? சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். ஆண்டவர் எவ்விதமான ஆவியினால் எருசலேமின் இரத்தப்பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்குவார்? நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும். யார் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான்? சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும்? கர்த்தர் எங்கே இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தை உண்டாக்குவார்? சீயோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும். பகலில் எதை உண்டாக்குவார்? மேகத்தையும் புகையையும். எதன் மேல் காவல் உண்டாயிருக்கும்? மகிமையானவைகளின் மேலெல்லாம். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு டேஷ் உண்டாயிருக்கும். ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். எது நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்று ஸ்திரீகள் சொல்லுவார்கள். நிந்தை நீங்கும்படிக்கு. அந்நாளில் எத்தனை ஸ்திரீகள் ஒரு புருஷனிடம் உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள்? 7 ஸ்திரீகள்.